கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, சந்தோஷ விண்ணொளியும் விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இம்மானுவேலராக இவ்வுலகத்தில் பிறந்தார். இம்மானுவேலர் என்றால் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். ஆம், அவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். இதோ உலகத்தின் சகல நாட்களிலும், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று கூறினார். அவர்தான் இம்மானுவேலர். அவர்தான் நமக்காக இவ்வுலகத்தில் பிறந்ததார். அவர்தான் இவ்வுலகத்தில் பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இம்மானுவேலர் நமக்குள் இருக்கிறார். வேதம் கூறுகிறது, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர். இம்மானுவேலர் நம் மத்தியில், நம் நடுவில் இருக்கிறார். ஆம், இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராக நம் நடுவில் இருக்கும் பொழுது நாம் தீங்கை காண மாட்டோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக இவ்வுலகத்தில் மனிதரானார், மாம்சமானார். அப்பொழுது உலகமெங்கும் ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அது உலகத்தை கலக்கும் கேள்வியாக இருந்தது. அந்த கேள்வி என்னவென்றால், அந்த பாலகன், முன்னணியில் கிடத்தியிருந்த அந்த பாலகன் யார் என்ற கேள்விதான். மாட்டுக்கூட்டிலில் பிறந்த அந்த ராஜா யார் என்ற கேள்விதான். இந்த கேள்வி உலகத்தை புரட்டி போட்டது. இந்த கேள்வி உலகத்தை தலைகீழாக மாற்றினது. இந்த கேள்வி சரித்திரத்தை இரண்டாக பிரித்தது. பிசி ஏடி என்று பிரித்தது. பிசி என்றால் பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி என்றால் ஆஃப்டர் கிரைஸ்ட். வேதத்தை இரண்டாக பிரித்தது. இயேசுவின் பிறப்பு, அதாவது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இரண்டாக பிரிந்தது. இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் ஒரு பேரொளியாக பிறந்தார். ஆம், அவர் ஒரு அருணோதயமாக பிறந்தார். இதை வசனத்தின் மூலம் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மாட்டுக்குட்டிலில் பிறந்த அந்த பாலகன் யார் என்று கேட்டால் நாம் என்ன சொல்ல வேண்டும்? அந்த பாலகன் நமக்காக பேரொளியாக, அருணோதயமாக பெத்லகேமில் பிறந்தவர் என்று கூற வேண்டும். ஏனென்றால் வசனம் அவ்வாறு கூறுகிறது. லூக்கா 1:78-79 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், தம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம், அருணோதயம் என்றால் ரைசிங் சன், அதாவது உதிக்கும் சூரியன் என்று பொருள். இயேசு கிறிஸ்து நாம் அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஒளி நிலத்திற்கு கொண்டு வருவதற்காக இவ்வுலகத்தில் அருணோதயமாக பிறந்தார். ரைசிங் சன்னாக பிறந்தார். சமாதான பிரபுவாக பிறந்தார். ஆம், இயேசு கிறிஸ்து நம்மை இருள் என்ற இடத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாக விடுதலை நாயகனாக பிறந்தார். இருள் என்றால் என்ன? பாவத்தின் இருள், சாபத்தின் இருள், கட்டுகளின் இருள், வியாதி மரணத்தின் இருள், சாத்தானின் இருள், இவற்றிலிருந்து நம்மை விடுவித்து கொண்டு வருவதற்காக இயேசு கிறிஸ்து அருணோதயமாக இவ்வுலகத்தில் பிறந்தார். அவர் நமக்கு நம்பிக்கையின் ஒளியாக இருக்கின்றார். ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் பாவம் செய்த பொழுதே இருளில் தள்ளப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவபலியாக இவ்வுலகத்தில் பிறந்தபோது ஏதேன் தோட்டத்தில்
மனிதன் எல்லாவற்றையும் இழந்ததை மீண்டும் திருப்பி கொடுத்தார். தேவனுடைய சாயலை திருப்பினார், தேவனுடைய மகிமையை திருப்பினார், ஒளியை திருப்பினார், இருளிலிருந்து மனதினை விடுவித்தார். ஆம், ஆன்மீக இருள். நாம் அந்தகாரம் எனப்படுவது ஆன்மீக இருள். ஆன்மீக இருளில் நமக்கு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு இரட்சகர் தேவையாக இருந்தது. எனவே அவர் பிறந்தார். ஆன்மீக இருளில் நாம் இருக்கும் பொழுது நமக்கு பயம் பெருகும். நமக்கு அமைதி கிடைக்காது, சந்தோஷம் கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அருணோதயமாக இவ்வுலகத்தில் பிறந்த பொழுது நமக்கு எல்லாவற்றையும் அவர் திருப்பி தந்தார். இருளின் பள்ளத்தாக்கில் நாம் இருந்தோம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருந்தோம். சாத்தான் நம்மை பாதாளத்தில் தள்ள இருந்தான். அதற்காக இயேசு கிறிஸ்து மனிதனானார். அவர் மனிதனாகி நம்மை ரட்சித்தார். அந்த பேரொளிதான் இயேசு கிறிஸ்து. அவர் பெத்லகேம் நட்சத்திரமாக இருக்கிறார். ஏனென்றால் வசனம் கூறுகிறது, இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டார்கள். அந்த நட்சத்திரம்தான் பெத்லகேம் நட்சத்திரமாக இருக்கின்றது. அது நம்பிக்கையின் நட்சத்திரமாக இருக்கின்றது. அது வழிகாட்டின நட்சத்திரமாக இருக்கின்றது. இன்றும் இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக, வழிகாட்டும் நட்சத்திரமாக இருக்கின்றார். ஆம், அவர் இருளை சற்றேனும் நம்மில் அண்டவிடாமல் நம்மை ஒளியான பலமான செழுமையான வாழ்வைக்குள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் தாமே நமக்காக ஒளியாகவும் ஜீவனாகவும் பிறந்தார். ஆம், சாத்தானின் பிடியிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஏனென்றால் அவர் நீதியின் சூரியன் என்று மல்கியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து என்றால் பேரொளி, அருணோதயம், பெத்லகேமின் நட்சத்திரம், இவையெல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்ட பெயர்கள். நீதியின் சூரியன், சூரியனே ஒரு நட்சத்திரம் தான். அவருடைய செட்டைகளின் கீழ் நமக்கு அடைக்கலம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது. எனவே நீதியின் சூரியனாக பிறந்தார். மற்றொரு தீர்க்க தரிசனம் கூறுகிறது, அவர் யாக்கோபின் நட்சத்திரமாக பிறந்தார். எண்ணாகமம் 24:17 இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், அவர் யூத ராஜாவாக பிறப்பார். இவை எல்லாவற்றையும் விட இயேசு கிறிஸ்து தாமே கூறினார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று கூறினார். இயேசு கிறிஸ்து மெய்யான ஒளி. வேதம் கூறுகிறது, எல்லா மனிதரையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. பிரஜாதிகளை பிரகாசிப்பிக்கிற ஒளி இயேசு கிறிஸ்து. அந்த பாலகன் யார்? அவர் ஒளி, அவர் அருணோதயம், அவர் யாக்கோபின் நட்சத்திரம். யோவான் 1:5 இவ்வாறு கூறுகிறது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது. உலகம் இருண்டு கிடந்தது. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நமக்காக பேரொளியாக இவ்வுலகத்தில் பிறந்தார். அவர் இருளில் பிரகாசிக்கிற ஒளியாக இருந்தார். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஆம், சாத்தானின் இருளில் இருந்து நம்மை விடுவிப்பதற்காக அந்த பேரொளி வந்தது. வேதத்தில் பார்க்கிறோம், சில தேவ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்றார்கள். பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தமஸ்கோ போகும் பொழுது இயேசுவின் ஒளி அவர் மீது பிரகாசித்தது. அப்பொழுது அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டு தன்னை அவருக்கு அர்ப்பணம் செய்து ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனாக மாறினான். இயேசு கிறிஸ்துவின் ஒளி பவுலின் மீது பட்டது. தேவனுடைய ஒளி மோசேயின் மீது பட்டது. எரிகிற முச்செடியிலிருந்து தேவனுடைய ஒளி மோசேயின் முகத்தில் பிரகாசமாக எரிந்தது. அப்பொழுது அவன் தன்னை இயேசு
தன்னை தேவனுக்காக ஒப்புக்கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினான். அவன் முகம் பிரகாசமாக இருந்ததை மக்கள் கண்டார்கள். வசனம் என்ன கூறுகிறது? சீனாய் மலையிலிருந்து 2 கற்பனை பலகைகளை அவன் எடுத்து கொண்டு கீழே வரும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசமாக இருந்ததாம். இதே போல இன்று இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கும். நமது முகம் பிரகாசமாக இருக்கும், நமது இருதயம் பிரகாசமாக இருக்கும், நமது இல்லங்கள் பிரகாசமாக இருக்கும். எனவே அருணோதயமாக பிறந்தார். அந்த பாலகன் யார் என்ற கேள்விக்கு முதல் பதில் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒளியாக அருணோதயமாக பிறந்தார். ஒரு படகோட்டி ஒரு நல்ல படிப்பாளியை கூட்டிக் கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தான். அப்போ அந்த படிப்பாளி படகோட்டியை பார்த்து கேட்டான், உனக்கு ஃபிசிக்ஸ் தெரியுமா, உனக்கு எக்காலஜி தெரியுமா, உனக்கு அஸ்ட்ரானமி தெரியுமா? அவன் எல்லாவற்றுக்கும் நோ 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 என்றான். அப்போது அந்த படிப்பாளி சொன்னான், நீ சரியான முட்டாள், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று கூறினாள். அப்பொழுது ஒரு பெரிய புயல் காற்று வீசினது. படகு கவிழத்தக்கதாக வீசினது. படகோட்டி அந்த படிப்பாளியிடம் கேட்டான், உனக்கு நீந்த தெரியுமா என்று கேட்டான். அவன் தெரியாது என்றான். அதற்கு படகோட்டி சொன்னான், வருத்தமான நிலைமையில் நீ இருக்கிறாய். நான் புயல் வந்தால் நீந்தி கொண்டு கரையை சேர்ந்து விடுவேன், நீ என்ன செய்வாய் என்று கேட்டான். பின்பு அவன் ஒரு ஹரிக்கன் லைட்டை எடுத்து அதை ஆட்டிக்கொண்டே ஹெல்ப் ஹெல்ப் என்று சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்பொழுது பக்கத்தில் இருந்த ஒரு படகோட்டி வந்து அவர்களை மீட்டான். இதே போல நாமும் நம் வாழ்வில் கடல் என்ற இருளில், துன்பம், துக்கம், கண்ணீர், வியாதி என்ற இருளில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து அவர் படகில் நம்மை எடுத்துக்கொண்டு சென்று நம்மை கரை சேர்ப்பார். இரண்டாவது பதில் என்ன என்று பார்க்கலாம். அதாவது மாட்டுக்கொட்டிலில் ஏழை பாலகனாக பிறந்த அவர் யார்? அவர்தான் இவ்வுலகத்தின் இரட்சகராக பிறந்தார் என்று வசனம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து எதற்கு உலகத்திற்கு வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார். அவருடைய பெயரிலே அந்த அர்த்தம் இருக்கின்றது. இயேசு என்றால் இரட்சகர், ரட்சிப்பவர், பாவிகளை ரட்சிப்பவர் என்று அர்த்தம். இதைத்தான் ஒரு வசனத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 1:21 எடுத்து வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய தூதன் யோசேப்பிடம் வந்து என்ன சொன்னான் என்றால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். நன்றாக கவனியுங்கள், இயேசு என்ற நாமம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடியவர். வேதம் என்ன கூறுகிறது? பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். காணாமற் போன ஆட்டை தேடவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தார். கெட்டுப்போனதை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தை பிறந்தார். நம் ஜீவனை அழிப்பதற்கல்ல, ரட்சிப்பதற்கே இயேசு கிறிஸ்து பிறந்தார். நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் பிறந்தார். யோவான் 3:16 கூறுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். நித்திய ஜீவன் நாம் பெறும்படி அவர் தம்மையே ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக இவ்வுலகத்தில் பிறந்தார். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இவ்வுலகத்தில் பிறந்தார் என்று வசனம் கூறுகிறது. ஆம், இயேசு கிறிஸ்து தான் இரட்சகர். அவர் பாலகனாய் பிறந்த பொழுது இரட்சகராய் பிறந்தார். அநேகர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சாட்சி கூறியிருக்கிறார்கள் வேதத்தில். யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய புத்தகத்தில் 4வது அதிகாரம் 42வது வசனத்தில் கூறுகிறான்,
அவருடைய உபதேசத்தை நாங்கள் கேட்டு அவர் மெய்யாகவே கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். அதே போல இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்க வேண்டும். அவர் உலக இரட்சகர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பின்பு நாம் விசுவாசிக்க வேண்டும். பேதுருவும் இதே தான் கூறியிருக்கிறான். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் உள்ள பிரசங்கத்தில் கூறுகிறான், இயேசு கிறிஸ்துவினாலே என்று வேறொருவாலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழே ரட்சிப்படைவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நாம் இந்த பண்டிகையை கொண்டாட வேண்டும். எவ்வாறு கொண்டாட வேண்டும்? முதல் கிறிஸ்மஸில் எவ்வாறு தேவதூதர்கள், மேய்ப்பர்கள், சாஸ்திரிகள் எக்ஸட்ரா சந்தோஷமாக இருந்தார்களோ அதே போல நாமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். தேவதூதர்களைப் போல பாட்டு பாடி, கேரல் சாங்ஸ் பாடி தேவனை துதித்து பாட வேண்டும். ஃபஸ்ட்டு கேரல் ரவுண்ட்ஸ் யார் வந்தாங்க? தேவதூதர்கள் விண்வெளியில் வந்தார்கள். ஃபஸ்ட்டு கேரல் சாங் யார் பாடினாங்க? தேவதூதர்கள் பாடினார்கள். அதே பாடலை நாமும் பாட வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாட வேண்டும். மேய்ப்பர்களைப் போல நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ரட்சிப்பின் செய்தியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பின்பு தீவிரமாய் இயேசுவை காண ஓட வேண்டும். அவரை துதித்து அவரை பணிந்து கொள்ள வேண்டும். பின்பு மேய்ப்பர்கள் போல என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துதான் இரட்சகர் என்று பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். பப்ளிசிட்டி. We have to go and tell everyone Jesus was born as a savior என்று கூற வேண்டும். அதுதான் பிரஸ்தாபப்படுத்துவது. சாஸ்திரிகள் போல நாம் இருக்க வேண்டும். இயேசுவை தேட வேண்டும். புத்தகத்தில் தேட வேண்டும். வானத்தை பார்த்து தேட வேண்டும். புது நட்சத்திரம் உண்டாயிருக்கிறது என்று இயேசுவை தேடி இயேசுவின் ஒளியில் வழி நடத்தப்பட வேண்டும். பின்பு இயேசுவிடம் சென்று முகங்குப்புற விழுந்து, சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டு நம்முடைய பொக்கிஷங்களை காணிக்கையாக செலுத்த வேண்டும். மரியாளை போல இருக்க வேண்டும். நான் தேவனுக்கு அடிமை என்று கூற வேண்டும். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மேலும் மரியாள் என்ன செய்தால், தான் கேட்டவற்றை தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தாள் என்று வசனம் கூறுகிறது. அதே போல இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பற்றி, மீட்பை பற்றி நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும். சிமியோன் அன்னா என்ற இருவர் இருந்தார்கள். அவர்களைப் போல நம் ஆலயத்தில் இயேசுவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வந்தவுடன் அவரிடம் ஓடோடி சென்று, இயேசுவே உம்முடைய ரட்சிப்பை என் கண்கள் கண்டது என்று கூற வேண்டும். இவ்வாறாக இந்த குதூகூல நாட்களில் நாம் அவர்களைப் போல, முதலாவது கிறிஸ்மஸ் காலத்தில் பாலகனை கண்டறிந்தவர்களைப் போல நாம் அதிக குதூகூலத்துடனும் களிப்புடனும் இயேசு கிறிஸ்துவை துதித்து பாட வேண்டும். இயேசு கிறிஸ்து எளிமையாக பிறந்தார். ஒரு மாட்டுக்கொட்டலில் பிறந்தார். ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பிறந்தார். ஆனால் பெயரோடு பிறந்தார். தேவன் கொடுத்த பெயரோடு பிறந்தார். அவர் பிறப்பதற்கு 800 வருடங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா என்ற தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவின் 5 வல்லமையான நாமங்களை தீர்க்க தரிசனமாக உரைத்தார். அதை ஏசாயா 9:6 குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் யாவருக்கும் தெரிந்த வசனம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். 5 நாமங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அவர்
ஹீ இஸ் மிஸ்டர் வண்டர்ஃபுல். அவன் நாமம் அதிசயமானவர். நம் வாழ்க்கையில் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காகவே இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆம், அவர் ஒரு பெரிய கெமிஸ்ட். அவர் அதிசயமானவர் தானே, எல்லாவற்றையும் அதிசயமாக செய்வார். எனவே அவர் என்ன செய்தார்? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எந்த கெமிஸ்ட்டும் மாற்ற முடியாது, எந்த ரசாயன நிபுணரும் மாற்ற முடியாது, இயேசு மாற்றினார். அவர் பெரிய பயாலஜிஸ்ட். கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார். அவர் பெரிய ஃபிசிஸ்ட். அவர் மிதத்தல் விதிக்கு அகெயின்ஸ்டாக கடலின் மீது நடந்தார். புவியீர்ப்பு விசைக்கு அகெயின்ஸ்டாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் பெரிய எக்கானமிஸ்ட். 5 அப்பம் 2 மீனை கொண்டு யாராலும் 5000 பேரை போஷிக்க முடியாது, அவர் போஷித்தார். அவர் ஒரு மெடிக்கல் டாக்டர். ஆம், அவர் கத்தியின்றி, இரத்தமின்றி, மருந்தின்றி, ஹாஸ்பிட்டல் இன்றி சுகமாக்குவார். கூன், குருடு, திமிர்வாதக்காரர் இவர்களையெல்லாம் அவர் குணமாக்கினார். அவருடைய ராஜ்யம் முடிவில்லாதது. அவர் அந்த பாலகனாய் பிறந்த பொழுது யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சாஸ்திரிகள் கேட்டார். அவர் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன். அவர் பரிசுத்தவான்களின் ராஜா, அவர் மகிமையின் ராஜா, அவர் நீதியின் ராஜாவாக இருக்கிறார். வசனம் கூறுகிறது அவர் பூமி அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கின்றார். நெப்போலியன் என்ற ஒரு சர்வாதிகாரி இருந்தான். உலகத்தின் பல பகுதிகளை கைப்பற்றினான். அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்க இருந்தது. அந்த பிரான்ஸ் நாட்டில் சர்வாதிகாரிக்கு குழந்தை பிறக்கும் பொழுது பெண் குழந்தையாக இருந்தால் 21 கன் ஷாட் போடுவார்கள். ஆண் குழந்தையாக இருந்தால் 100 கன் ஷாட் கேட்கும். அன்று இரவு குழந்தை பிறந்தது. மக்கள் ஆவலுடன் காத்திருந்தார்கள். எங்களுக்கு நெப்போலியனை போல ஒரு சர்வாதிகாரி வேண்டும் என்று காத்திருந்தார்கள். 21 புல்லட் ஷாட் கேட்டது. பிறகு நிசப்தம், அமைதி, இடைவெளி. பயந்துட்டாங்க. நோ நோ நோ, வி வாண்ட் நெப்போலியனை போல சர்வாதிகாரி என்று கத்தினார்கள். பின்பு வெடி வெடிக்கும் சத்தம் கேட்டது 100 டைம்ஸு. ஆனால் அந்த பையனுடைய பெயர் சரித்திரத்தில் எழுதப்படவில்லை. சில நாட்களில் நெப்போலியன் சிறைப்பிடிக்கப்பட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆடம்பரமில்லாமல் பிறந்தார். அவருடைய நாமம் பொன் எழுத்துக்களால் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவரை பற்றிய சரித்திரம் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டு இருக்கின்றது. தேவ பிள்ளைகளே, உங்கள் உள்ளத்தில், உங்கள் இல்லத்தில் இயேசு கிறிஸ்து அருணோதயமாக பிறக்க வேண்டுமா? ஓடோடி வாருங்கள். இயேசு கிறிஸ்து இரட்சகராக உங்கள் உள்ளத்தில் பிறக்க வேண்டுமா? இயேசுவோடு ஓடோடி வருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆம், அந்த ஏஞ்சல்ஸ் பாடின கேரல் சாங் முடிந்து விட்டது என்று நினைக்க வேண்டாம். அதே போல அந்த மேய்ப்பர்கள் சொன்ன செய்தி முடிந்து போய்விட்டது என்று நினைக்க வேண்டாம். சாஸ்திரிகளைப் போல நாம் துதித்து அவரிடம் பணிந்து கொள்ளும் காலம் முடிந்து விட்டது என்று எண்ண வேண்டாம். நாம் எண்ண வேண்டியதெல்லாம் கிறிஸ்மஸ் டியூட்டி எனக்கு இருக்கிறது, கிறிஸ்மஸ் பணி எனக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த கிறிஸ்மஸ் பணியை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை நான் செய்ய வேண்டும். நான் செய்ய வேண்டியதெல்லாம், நான் ரட்சிக்கப்பட்ட பாவியாக இருப்பதினால் இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு, என் நண்பர்களுக்கு, என்னை சுற்றிலும் இருப்பவர்களுக்கு நான் இந்த இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை சொல்ல வேண்டும். அவர் ஒரு அருணோதயம், அவர் ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், அவர் ஒரு இரட்சகர், அவர் என்னை உருவாக்கினவர், அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர். அவரால் அன்றி ரட்சிப்பு நமக்கு இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் தேவையாக இருக்கின்றது. நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை, விசுவாசம் வைக்க வேண்டும். அவருடைய கிருபை நிமித்தம் நாம் ரட்சிக்கப்பட்டோம், பாவ மன்னிப்பு அடைந்தோம். இதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கின்றது. மேலும் மற்ற
மற்றவர்கள் எல்லாரையும் நாம் அன்பு கூற வேண்டும். நம்மை சுற்றிலும் நலிந்தோர் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். Now it is time for me to wish you Christmas greetings inspirationally and biblically. Yes. May the Spirit of Christ in Christmas will dwell in your heart so that you will get joy, happiness, hope, and peace. May the Spirit of Jesus Christ in Christmas will radiate His light on you so that you will reflect the light of our Lord Jesus Christ to everyone in this world. Yes, now I want to wish you a happy and the most prosperous Christmas time. கிறிஸ்தவர்களுக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவ கிறிஸ்மஸ் தேவ செய்தியை கேட்டோம். இப்பொழுது ஜெபிக்கலாமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கும் இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்காக இவ்வாறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இவ்வுலகத்தில் மனிதனாக அவதரித்தீர். நீர் மாம்சமானீர், நீர் வெறுமையானீர், நீர் தரித்திரமானீர். எதற்காக? எங்களுக்காக. உமது அன்பை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. உமது அன்பில் நாங்கள் மகிழ்கிறோம். உமது அன்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்முடைய சமாதானத்தை இப்பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு சமாதான பிரபுவாக பிறந்திருக்கிறீர். நீர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணராக இருக்கிறீர். இப்பொழுதும் எங்களுக்குள்ளும், எங்கள் வீட்டிலேயும், எங்கள் சபையிலையும், எங்கள் நாடுகளிலும் நீர் உம்முடைய சமாதானத்தை ஊற்றியருளும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நாங்கள் எங்களை பற்றி மட்டும் சிந்திக்காமல் எங்களை சுற்றிலும் இருக்கும் நொம்பலப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர், வியாதியில் இருப்போர், மரண தருவாயில் இருப்போர், அவர்களுக்கு சென்று உம்முடைய அன்பை வெளிப்படுத்த நீர் கிருபை புரியும். நீர் செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் இந்த ஜெபத்தை கேளும் கர்த்தாவே. ஆமென் ஆமென். I wish you all a merry and happy Christmas. Long time ago in Bethlehem, so the Holy Bible said, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a new King born today, and man will live forevermore because of Christmas Day. And man will live forevermore because of Christmas Day. While shepherds watch their flock by night, they see a bright new shining star. Then hear a choir sing a song, the music seemed to come from afar. Hark now, hear the angels sing, a new King born today, and man will live forevermore because of Christmas Day. And man will live forevermore because of Christmas Day.